நீங்க இன்னும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம மற்றவங்க கூட சேட் பண்ணுறதுக்கோ இல்லை வாய்ஸ் கால் வீடியோ கால் பண்ணுறதுக்கோ நம்மள ரொம்பவுமே அதிகமான பேர் யூஸ் பண்ணுற ஒரு ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஐஎம்ஓ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டே டு டே வந்து நிறைய விதமான அப்டேட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து கால் மெசேஜ் அண்ட் வீடியோ கால் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. இது தவிர்த்து நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஆப்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஆப்பில் அவைலபிளாக இருந்தாலும் இது வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் உள்ள 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நான் முதலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இமோ யூசர் நேம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட யாராவது நம்மளோட இமோ நம்பரை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு நம்பரை கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த யூசர் நேம் கொடுத்தாலும் அவங்க வந்து நம்மளோட ப்ரொஃபைல் கூட ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை எப்படி ஆக்டிவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸில் 3 கோட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கே யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான யூசர் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்காவது அது வந்து ஏற்கனவே அது யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து அந்த யூசர் நேம் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம வந்து யாருமே யூஸ் பண்ணிடலாத மாதிரி யூசர் நேமே செலக்ட் பண்ணணும். நமக்கு தேவை அப்படின்னா நம்பர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்பேஸ் விட முடியாது. ஸ்பேஸ் விடாமல் தான் எதை வேணாலும் டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு யூசர் நேம் எடுத்துட்டேன். அதை வந்து இப்போ எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி தமிழ் ஹேஷ்டேக் அப்படின்னு யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏரோ ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்குற எல்லா விதமான ஆப்ஸ்லையும் ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காப்பி டு கிளிக் போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து காப்பி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடங்களில் அதை வந்து பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ ப்ரொஃபைல் வந்து சென்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்பர்ஸ் யாருக்கும் கொடுக்காம தடுத்துக்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இமோவில் வர்ற வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் இந்த ஐக்கான்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஜென்ரல் அப்படி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்குள்ளே போய்க்கோங்க. ஸ்டோரேஜில் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டோர் ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டோர் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது ரெண்டையும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கான்டாக்டில் உள்ளவங்க அனுப்புகிற இமேஜஸ் இல்லைனா வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரிக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அப்படி இது டவுன்லோட் ஆக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த மார்க் ரெண்டையும் திரும்ப எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆகாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரே கிளிக்கில் எப்படி சாட் ஹிஸ்ட்ரியை வந்து டிலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து இந்த முதல்ல மாதிரியே நீங்கள் வந்து அந்த கோடுக்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஜெனரலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கீழே வந்து டிலீட் சாட் ஸ்டோரி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பெர்மனன்ட்லி delete ஆல் ஆஃப் த சாட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் delete அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட சாட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து delete ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த முதல்ல வந்து தமிழ் ஹேஷ் கண்டெக்ட் வந்துருந்துச்சு, பட் இப்போ வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கண்டெக்டாக delete பண்ணாமல் எல்லா கண்டெக்டையும் ஒரே கிளிக்கில் வந்து delete பண்ணிக்க முடியும். நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம நாலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான ஃபியூச்சர் வந்து இமோவில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 கோடை ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உங்களோட அவட்டார், அதாவது உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிக்கலாம், உங்களோட நேமை மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களோட பேக்ரவுண்ட்ஸை மாற்றிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட ப்ரொஃபைல் வந்து யாராவது விசிட் பண்ணி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் நீங்கள் செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இங்கே செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபைலை யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மியூசிக் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மோட்டோ பயோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஆட் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இமோவில் நம்மளோட லாங்குவேஜ் மாற்றுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அங்கே ஜென்ரல்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விதமான லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமிழ் மொழியும் வந்து 3ஆவதாகவே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
இமோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தமிழாக மாறிடும். ஸோ இதை உங்களுக்கு தமிழ் மொழியில் இமோ யூஸ் பண்ண விருப்பம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நாம ஐஎம்ஓ பற்றின 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐஎம்ஓ யூஸ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.